ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து 5 லிட்டர்ஸ் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை இல்லை ஜாக்ரி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாக்ரி யூஸ் பண்ணுறது இல்லை. நாட்டு சர்க்கரையிலே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா கடைக்காரங்களே வந்துட்டு உங்களுக்கு டார்க்கான ஒரு சர்க்கரை வந்து வாங்கி தருவாங்க, நீங்கள் ரெகுலராக வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ நான் ரெகுலராக சொல்லி வச்சுட்டு நாட்டு சர்க்கரை வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வாங்கிப்பேன். ஸோ வந்து நல்லா டார்க்காக இருக்கிற நாட்டு சர்க்கரையை வாங்கிக்கலாம். தென் வந்துட்டு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் சுகர், காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடர். ஸோ இது வந்து ரம்ஜான் டைம். ஸோ இந்த டைமில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து கரெக்டான ஒரு டைமு. ஏன்னா இந்த டைமில் வந்து இது கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பீக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸை தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஷால்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து சேல் இருக்கும் இந்த டைமில். ஸோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த டைம் வந்து கரெக்டான டைம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே வாங்க. ஸோ டிமாண்ட் இருக்கிற டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லலை. ஸோ மெயினான விஷயமே அதுதான். பட் நான் அதை வந்து மெஷர்மெண்ட் மட்டும் இந்த 5 லிட்டர்ஸ்க்கு நான் சொல்லலை. பட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எல்லாமே 1/2 லிட்டர் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், 1 லிட்டருக்கு சொல்லியிருக்கேன். 5 லிட்டர்ஸ்க்கு வந்துட்டு நான் சொல்லலை. ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக பண்ண முடியாது இல்லையா? ஃப்ரீயாக பண்ணால் அதுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ எனக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னை திட்டாதீங்க, என்னடா வீடியோ போட்டு அவங்க வந்து மெஷர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணோம்னா வேல்யூ இருக்காது. ஸோ நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்காக வந்து ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள் யாருக்காவது மெஷர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கிளாஸு அது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு வந்து நெயில் லிக்விட் மேக் பண்ண தெரியும், ஆனால் வந்து எனக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லுங்கள். எனக்கு 1 லிட்டர் நான் பண்ணேன், ஆனால் எனக்கு கரெக்டாக வரல. இல்லை 1/2 லிட்டர் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கரெக்டாக வரல. அந்த மெஷர்மெண்ட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எனக்கு இந்த 5 லிட்டர்ஸ் மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட் மட்டும் நான் 5 லிட்டர்ஸ்க்கு சொல்கிறேன். மற்ற எக்ஸ்ட்ரா எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெய்லிக்கு வந்து இப்போ பெர் லிட்டரே வந்து 900, 1000 அந்த மாதிரிலாம் சேல் ஆகிட்டுருக்கு. நான் வந்து 850க்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து நான் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அதுக்காக சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு 900க்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் 5 லிட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4500 கிட்ட வந்து சேல் ஆகும். நான் வந்து ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சின்ன அமௌண்ட்டாக சார்ஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நான் கிளாஸ் வந்து வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன். நான் வந்து வீட்லேயே வந்து 5 லிட்டர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து என்னோடய ஓல்டு ஹவுஸ் தான் வந்து நான் காட்டுவேன். இன்றைக்கி வந்து நான் அங்கே கொஞ்சம் பவர் இஷ்யூ இருந்ததுனால என்னால் அங்கே பண்ண முடியல. ஸோ வந்து நான் வீட்லேயே வந்து கிச்சன்லேயே தான் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கிச்சனில் இதுக்கு முன்னாடி நான் 1 லிட்டர் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 5 லிட்டர்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிச்சனில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாம் நீங்கள் சாப்பிட்ற திங்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்மோக் அதில் போச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நான் வந்து ரெகுலராக இந்த குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ குக்கர் யூஸ் பண்ணும்போது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வெசல் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. குக்கர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே வைக்கிற பாத்திரம்னாலும் சரி, மேலே வைக்கிற பாத்திரம்னாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்திரம் நம்ம சரியாக வைக்கலை அப்படின்னா லிக்விட் கலெக்ட் ஆகாது. இதில் பாருங்கள், நான் நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் வச்சேன். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன், லோலாம் வைக்கல, மீடியம் இல்லை, ஹை ஃப்ளேமில் வச்சேன். ஆனால் அதுவே வந்து இந்த குக்கருக்கு வந்து பத்தலை. பாருங்கள், அது வந்து குக்கே ஆகலை. நான் வந்து 2 குக்கரில் வந்துட்டு மாற்றி வச்சா சீக்கிரம் ஆகிடும்னு சொல்லிட்டு 2 குக்கர்லேயுமே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து சரியாக குக் ஆகலை, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தது, ஃபுல்லாக பேர்ன் ஆகலை. அது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் உள்ளே போயிருந்தனாலும் லிக்விட் வந்து ஒரு 1/2 லிட்டர் கிட்ட வேஸ்ட் ஆகிருக்கும். அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தில் அதிகமாக போடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே நிறையா போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் லிக்விட் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் அதில் கலர் வராது.
இந்த லிக்விட் பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். நம்ம நினச்சிப்போம் இது செம்ம கலராக வந்திருக்கு, இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் வந்துட்டு டார்க் கலரில் இருக்கிற அந்த லிக்விடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின் வராது. லிக்விடோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் வந்து வாட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் லிக்விட் நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கலர் நேச்சுரலாகவே வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். கலர் அண்ட் வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிற லிக்விடில் வந்துட்டு கலர் வந்து ஸ்டெயின் வந்து சூப்பராக வரும். பட் நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற மிக்சர் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லிக்விட் வந்து கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும், கலர் டார்க்காக இருக்கும், ஆனால் அதில் ஸ்டெயின் வராது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இதுலேயுமே வந்து இந்த குக்கர்லேயுமே வந்துட்டு நான் வச்சுருந்தேன் லிக்விட் கலெக்டாக இருக்குது. பட் வந்துட்டு ஃபுல்லாக அது பேர்ன் ஆகலை. ஃபுல்லாக நமக்கு வந்து கருகி போச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு டார்க்காக இருக்கும், லிக்விட் டார்க்காக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு லிக்விட் டார்க்காக இருக்காது. பாருங்க, எனக்கு ஒன்ஸே வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் கிட்ட லிக்விட் கிடைக்குது. ஸோ நீங்கள் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 லிட்டர்ஸ் மேக் பண்ணுற மாதிரியாவது ஒரு வெசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக்கராக யூஸ் பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. நீங்கள் வேறு எந்த பாத்திரம் யூஸ் பண்ணிங்கனாலும் சீக்கிரமாக போயிடும். இல்லை வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, பெருசாக தவா மாதிரி அந்த இது இருக்கும் இல்லையா, அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லை நான் வந்துட்டு வீட்டிலே எனக்கு பெரிய இடம்லாம் இல்லை, நான் கிச்சனில் தான் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் குக்கர் வாங்கிக்கோங்க. உள்ளே வைக்கிற பாத்திரமும் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உள்ளேருந்து தூக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்டவ்வில் வந்து சரியாக ஃப்ளேம் வரல அப்படின்றதுனால நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, அந்த பெரிய ஸ்டவ், அந்த சிங்கிள் ஸ்டவ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டவ் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஸ்டவ்வில் நம்ம வைக்கிறோம். ஸோ அதில் வைக்கும்போது டக்குன்னு சீக்கிரமாக வந்துட்டு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 15 to 20 minutes தான் ஆச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு லிக்விட் கிடச்சிடும். ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு 1/2 லிட்டர் அந்த மாதிரி ஒன்ஸ் வந்து இதில் 1/2 லிட்டர் எடுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சுற்றில இந்த மிக்சரை போடுறோம். சென்டரில் வந்து பாத்திரம் கரெக்டாக வைக்கணும் லிக்விட் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அது சாஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே வீணாயிடும். ஸோ சென்டரில் வைக்கிற பாத்திரம் ஹைட்டாகவும் இருக்கணும். உங்களுக்கு குட்டியான பாத்திரமா இருக்குது அப்படின்னா அடியில் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக கல்லோ இல்லை இரும்போ இல்லை வெயிட்டான ஏதோ ஒரு பொருள் வந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து சாயாமல் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மோக் வந்து வரணும். வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த லிக்விட் வந்து ஃபுல்லாக நல்லா டார்க்காக வரும். ஃபுல்லாக உள்ளே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், லிக்விட் ஸ்ட்ரெயின் வராது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஸோ சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். கைட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அதை சீக்கிரமாக கற்றுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் வீடியோஸ் பார்த்து என்னோட வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா தான் வந்திருக்கும். ஏன்னா நான் வீடியோஸ்லேயே கிளியராக தான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதையும் தாண்டி எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன், எனக்கு ஒரு 5 லிட்டர்ஸ் to 10 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டைமெல்லாம் இருக்காது, எனக்கு ரெக்கார்டட் வீடியோலலாம் புரியாது, எனக்கு லைவ் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னாலும் இண்டிவிஜுவல் கிளாஸஸ்மே வந்து நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ 1-on-1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இது உங்கள் கன்வீனியன்ட் டைம் எப்போவோ அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஸோ நம்ம 2 வெசல் இருக்கிறதுனால ஒன்று முடிஞ்சோடனே, ஏன்னா அது ஒன்று வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்தது அதில் போட முடியும். அப்படியே சூடாக இருக்கும்போது அந்த பாத்திரத்தை தொட முடியாது. ஸோ நான் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உள்ளே இருந்து வந்து அதை க்ளீன் பண்ணும்போதே ஸ்மோக் ஃபுல்லாக வரும். ஸோ நமக்கு ஹெட்டேக் வந்துடும் அந்த ஸ்மோக் நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னா. ஸோ அதனால அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த ஸ்மோக்கெல்லாம் வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்னொரு வெசல் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சோன்னே அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதை வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ கிச்சனில் நமக்குமே நிறைய வேலை இருக்கும். ஸோ இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் குக்கிங் இருக்கும், ஸோ ஃபுட்டு சாப்பிடணும், ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் கிச்சனில் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 வெசல் வச்சுருக்கிறது நல்லது. ஸோ ஒன்று ஆறுறதுக்குள்ளே இன்னொன்று வச்சிடலாம், அதுக்குள்ளே இது ஆறிடும். இடையில வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணி மாற்றிட்டே இருக்கணும். தண்ணி மாற்றலை அப்படின்னா வந்துட்டு லிக்விட் கலெக்ட் ஆகாது.
தண்ணி சூடாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மேலே வைக்கிறோம்ல அந்த தண்ணி சூடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிக்விட் கலெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும்போது தான் அந்த உள்ளே இருக்கிற ஸ்மோக் வந்து லிக்விடாக மாறும். இல்லை நீங்கள் தண்ணியை வந்து சூடாக விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற லிக்விட் எல்லாம் வெளியே உள்ள லிக்விடே ஆகாது. அந்த ஸ்மோக் எல்லாம் வெளியே வந்துடும், ஃபுல்லாக வெளியே வந்துடும். இப்போ லிக்விட் கம்மியாக கலெக்ட் ஆகும், இல்லைன்னா கலெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மார்னிங் டைமு, அதனால் கொஞ்சம் இந்த மோட்டர் சவுண்டு, வெளியில் இருக்கிற சவுண்டு அதெல்லாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் இது வந்து நம்ம வடச்சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நீங்கள் வைக்கும்போது உள்ளே இருக்கிற பாத்திரத்தில் லிக்விட் வந்து கரெக்டாக கலெக்ட் ஆகும். ஸோ நமக்கு இந்த இந்த நெயில் லிக்விட் மேக்கிங்கில் வந்து நம்ம பாத்திரம் சரியாக வைக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த டூல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும். ஸோ சுற்றியும் வந்துட்டு நான் வந்து ஒரு துணி கட்டியிருந்தேன், ஸோ அந்த ஸ்மோக் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அடுத்து 1/2 லிட்டர். ஸோ ஒரு டைமில் வந்து 1/2 லிட்டர் அந்த மாதிரி நிறையா அப்படியே 5 லிட்டர்ஸ்க்கு 1/2 லிட்டர் மேக் பண்ண வேண்டியது இருந்தது. ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி போட்டதுனால சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஸோ நெயில் லிக்விட், நெயில் கோல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்டெயின் வந்து 100% ஸ்டெயின் வரும். ஒரு சிங்கிள் கோட்லேயே வந்து நல்ல ஸ்டெயின் கொடுக்குது இப்போது. ஸோ நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதுனால சிங்கிள் கோட்லேயே வந்து ஸ்டெயின் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸில் வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன், பட் அதில் வந்து சிங்கிள் கோட்டில் ஸ்டெயின் வராது, டபுள் கோட் போடுற மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர்ஸே நிறைய பேர் என்கிட்ட சிங்கிள் கோட்டில் ஸ்டெயின் வர மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டெயின் சூப்பராக சிங்கிள் கோட்லேயே வருது. லிக்விட் வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸ்டோர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணால் அது வந்து அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிடும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நெயில் லிக்விட் நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் பண்ணுற நெயில் லிக்விட் வந்து அப் டு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். நான் வந்து எந்த கஸ்டமர்ஸ்க்குமே இது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சேல் பண்ணியிருந்தே இல்லை. நான் வெளியிலே தான் வச்சுருப்பேன், ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் வச்சுருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிக்விட் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆக ஆக அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் வந்துட்டு ஸ்டெயின் வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லோரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க அது வந்து கெட்டு போயிடும், கலர் வராது அப்படின்னு. ஆனால் அது கண்டிப்பாக அப்படி இல்லை. நீங்கள் வெளியில் வச்சுருக்கும் போது தான் அது வந்து ரியாக்ட் ஆகிட்டு ஸ்டெயின் சூப்பராக இருக்குது, கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்ல டார்க்கான ஒரு ஸ்டெயின் வந்து கிடைக்குது. ஸோ நான் மெஷர்மெண்ட்க்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றதுனால தயவு செஞ்சு என்னை யாரும் திட்டாதீங்க. ஏன்னா இது ரம்லான் மாதம் வேறு. ஸோ எல்லாருமே வந்து நல்ல விஷயம் பண்ணணும், நிறைய குட் டீட்ஸ் பண்ணணும். ஸோ என்னை திட்டாதீங்க, கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.